அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஆயத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைதா மாவு வச்சு புசு புசுன்னு பூரி போட்டு சாப்பிட்லாம் வாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு பூரி செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ மைதா மாவு வச்சு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் முக்கியமாக தேவை. 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர். இது அப்ப சோடான்னு நம்ம சொல்லுவோம். அது 1/4 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் சோடா. ஓகே. இப்போ அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம். இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பூரியில் 8 உருண்டை வரும். நீங்கள் 8 பூரி சுட்டு எடுக்கலாம். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் எனக்கு கமெண்டில் போடுறதில்ல, அதெல்லாம் ஓகே. இந்த மாவு எவ்வளோ இருக்குது, நான் 2 கப் மாவு அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறோம். இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கும்போது நிற்கணும். இப்போ நல்லா நம்ம பெசரிடலாம் மறுபடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். எப்போவுமே மாவு பிணையும் போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப. அப்போ நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் வராது, கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ரொம்ப அப்படியே வலிக்காமலும் பிணைஞ்சி எடுத்துடணும். மறுபடி கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப அழுத்தி பிணையாதீங்க. ஓகே, நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவி இது 2 மணித்தியாலும் வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஃபிலிம் பண்ணி வச்சிடலாம். நான் 2 மணி நேரம் வைக்கிறேன். காற்று போகாமல் இருந்தால் சூப்பர். அது வைக்கிற நேரத்தில் நான் சென்னா மசாலா செஞ்சுடுவேன். ஓகே, இப்போ ஓகேவாயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பாலாக ரெடி பண்ணி உருட்டி பூரி சுட்டுடலாம். நான் முன்னாடி சென்னா மசாலா செஞ்சுருக்கேன், கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதையும் நாங்கள் போய் பார்க்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இது பண்ணிவிட்டு. இப்போ நல்லா ஆயில் கொதிச்சிருச்சான்னு பார்க்கணும். இப்போ சேர்த்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே இந்த பூரி மேலே ஊதி உப்பி வரல அப்படின்னா எண்ணெய் சூடாகலை, நம்ம பிணைஞ்ச சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டம் ஓகே, அதாவது நான் சொல்கிறேன் பூரியோட சிஸ்டம். புரட்டி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே குளிக்கரண்டி வச்சு எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிடுவேன். எதுக்கு சும்மா ஓட்டக்கரண்டியில் வச்சுட்டு அதை கிண்டி அது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நம்ம கையிலலாம் வீசுபடும் இல்லையா, அது அன்சேஃப்டி. எதையுமே கவனமாக செய்யணும். பாருங்கள், புசுன்னு மைதா மாவில் செஞ்ச பூரி செம்மையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நான் சென்னா மசாலா செஞ்சேன், அது கூட நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஆயிலே உள்ளே பிடிக்கல, எவ்வளோ ட்ரையாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது மொறுமொறுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் பூரி உப்புன்னு உதிப்பே இருப்பார். நம்ம கோதுமை மாவில் செய்கிற மாதிரி மேலே மொறுமொறுப்பாக இருக்காது. ஓகேவா? ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.